வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். மகாபலிபுரத்தில் சமீபத்தில் நடந்த டிவிகே கூட்டத்தில் அசாதாரணமான ஒரு பிரசன்னம் காணப்பட்டது. குழந்தைகள் சிரித்து சிரித்து கழுத்தில் பார்ட்டி சால்வைகளை அணிந்து கொண்டு ஓடினார்கள். வழக்கமான தீவிரமான மற்றும் முதிர்ந்த கூட்டத்தைப் போலல்லாமல் குழந்தைகள் கட்சிக் கொடிகளை அசைத்து பேச்சுக்களை அணிந்திருந்த காட்சி கட்சிக்குள் ஒரு குழந்தைகள் பிரிவு உருவாவது குறித்த ஊகங்களை தூண்டியது. அவர்களின் பிரசன்னம் நிகழ்வுக்கு ஒரு வித்தியாசமான சக்தியைச் சேர்த்தது. டிவிகேயின் புதிய முயற்சி குறித்த சமீபத்திய உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகளின் நம்பகத்தன்மையை பலருக்கு நம்ப வைத்தது. கூட்டத்தின் சிறப்பம்சமாக விஜய் கூட்டத்தை முடித்த பிறகு மதுரையைச் சேர்ந்த இளம் சித்தார்த் என்ற ஒரு குழந்தையை தூக்கி குழந்தை பேச்சில் ஈடுபட்டார். இது கூட்டத்தினரை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தது. அவரது தந்தை சந்துரு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தனது மகனை ஒரு பிறவி விஜய் ரசிகர் என்று அழைத்தார். அவர் நடிகரின் திரைப்படங்களை பார்த்து அவரது ஸ்டைலான அசைவுகளை பின்பற்றி அவரது வசனங்களை சொல்லி மகிழ்கிறார். கட்சிக் கொடியின் வண்ணங்களுடன் பொருந்தக்கூடிய கோடுகள் கொண்ட வேட்டி அணிந்திருந்த குழந்தை இளையவர்களிடையே கூட விஜய் மீதான வளர்ந்து வரும் அபிமானத்தின் அடையாளமாக தனித்து நின்றது. பார்வையாளர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் பெண்களாக இருந்தனர். அவர்களில் பலர் தங்கள் குழந்தைகளையும் அழைத்து வந்திருந்தனர். ஏழை குழந்தைகளுக்கான விஜய் பயிலகம் என்ற கல்வி மையத்தை நடத்தி வரும் ஈரோட்டைச் சேர்ந்த ஜான்ஷிராணி தனது முழு குடும்பமும் இப்போது கட்சியின் ஒரு பகுதியாக இருப்பதாக பகிர்ந்து கொண்டார். தனக்கு பிடித்த நடிகரை நேரில் பார்க்க வேண்டும் என்ற குழந்தையின் ஆர்வத்தின் காரணமாக தனது 3 வயது மகளை அழைத்து வந்தார். இதேபோல் திண்டுக்கல்லைச் சேர்ந்த மோகனா தனது கைக்குழந்தைக்கு கட்சி நிற சால்வையை அணிவித்தார். இது பல பெண்கள் விஜயின் தலைமையிலிருந்து அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர் மற்றும் கட்சியில் சேர்வது அதிகரித்து வருகிறது என்பதை வலியுறுத்தியது. இந்த நிகழ்வில் குழந்தைகள் இருந்ததால் டிவிகே இளம் உறுப்பினர்களுக்கான ஒரு பிரத்யேக பிரிவை உருவாக்குகிறது என்ற ஊகத்திற்கு வழிவகுத்தது. இருப்பினும் பிரிவு குழந்தைகள் உறுப்பினர்களாக இருப்பதற்காக அல்ல, மாறாக குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நோக்கமாக உள்ளது என்று கட்சியின் செய்தித் தொடர்பாளர் லயோலா மணி தெளிவுபடுத்தினார். இந்த முயற்சி தவறாக புரிந்து கொள்ளப்படுவதாகவும் கட்சியின் கவனம் சிறார்களின் அரசியல் ஈடுபாட்டை விட நலன் மற்றும் ஆதரவில் உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். சில நிர்வாகிகள் தங்கள் தனிப்பட்ட அல்லது குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக தங்கள் குழந்தைகளை அழைத்து வர வேண்டியிருந்தது என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். அதனால்தான் பலர் நிகழ்வில் காணப்பட்டனர். அவர் தனது சொந்த மகளையும் அழைத்து வந்திருந்தார். ஊகங்கள் இருந்தபோதிலும் பல்வேறு மக்கள் தொகைகளில் குறிப்பாக விஜயின் தலைமையை எதிர்நோக்கும் குடும்பங்களிடையே கட்சிக்கு ஆதரவு அதிகரித்து வருவதை இந்த கூட்டம் வெளிப்படுத்தியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.